காய் மக்களை வணக்கம். இப்போ வந்து நான் வந்து யாழ் மாவட்டம் நல்லூர் பிரதேசத்தில் நிற்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீலிய மன்னருடைய அரண்மனையில் ஒரு அமைச்சராக இருந்தவற்றை வீட்டிலான்னு நிற்கிறேன். அதாவது வந்து வீடு அதை சொல்லுவாங்க, மனைன்னு சொல்லுவாங்க, மந்திரி மனை. அதாவது தமிழருடைய மன்னர்கள் நிறைய பேர் ஆண்டவங்க. இலங்கையை வந்து பண்டாயவன்னியன், ராயராய சோழன், நெல்லாளன், தேவநம்பை தீசன் உட்பட ராயராய சிங்கன், இரண்டாம் ராயராய சிங்கன் உட்பட பெராய சேகரம், அக்கராய மன்னன், இப்படி பல பேர் இந்த நாட்டை வந்து ஆண்டவங்க, இலங்கையா ஆண்டவங்க. அதுலேயும் வந்து யாழ் மாவட்டத்தை ஆண்ட தமிழ் மன்னர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சில பேரை தான் தெரியும். சங்கிலிய மன்னனுடைய பரம்பரை, அடுத்தது பெராய சேகரம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஆண்டவைன்ற கடைசி மன்னன், யாழ் மாவட்டத்தை ஆண்ட கடைசி மன்னன் சங்கிலிய மன்னனுடைய அரண்மனையில் ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சருடைய வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டை வந்து நாங்கள் ஃபுல் வீடியோ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் வாட்டி நாமத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். அடுத்தடுத்த வீடியோக்கள் பாருங்க. மற்ற வந்து வெளிநாடுகளில் வாழ்கிற ஆட்கள் வந்து இந்த பதிவை வந்து பார்த்து உங்களோட பிள்ளைகளுக்கு காட்டுங்க. அதோட நீங்கள் ரிப் மாதிரி வரைக்கும் இந்த இதை கொண்டு வந்து காட்டுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு. அப்போ தான் எங்களோட கலை கலாச்சாரங்கள், எங்களோட பண்பாடுகள் தெரியும். உண்மையிலே வந்து மன வருத்தமாக இருக்கு. உள்ளுக்கு வந்து பார்த்ததுக்குள்ள வந்து சுத்தமாக இருக்கிற அந்த கிணறு ஒன்று சுத்தமாக கிடக்கு. அந்த கிணறு வந்து சுத்தப்படுத்தி பக்கத்தில் உள்ளாக்கள் லைனிங் எடுத்து பாவிக்கும். அதெல்லாம் சுத்தமாக இருக்குது. மற்றபடி உள்ளுக்க வந்து கோழியெல்லாம் செத்து கிடக்கு, செட்டை கிடக்கு, வீடு சிகரெட்டுகள் பற்றி இருக்குது, தண்ணி அடிச்சு கப்புகள் எல்லாம் கிடக்கு. இப்போ கூட 2 பேர் வந்து அங்கே கிஸ் லவ்வர் மாதிரி கிஸ் பண்ணிக்கொண்டீங்க. நான் பாருங்க எங்களோட தொன்மையான வரலாறு வந்து இப்படி ஒரு இந்த மரங்களை பாருங்க, நீங்களே பார்க்க விளங்குது. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. இந்த மரங்கள் வந்து என்ன சொல்றது, மரங்கள் எல்லாம் வளர்ந்து ஒரு 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 எங்கட கையில இருந்தா கூட நாங்கள் கூட்டி துடைச்சு ஒரு மரங்களை வெட்டி கட்டி அங்கால பின்பக்கத்தால அந்த பதங்கு குழி மாதிரி எல்லாம் கிடக்கு. அதுக்கு எல்லாம் மண் போட்டு மூடி கிடக்கு. அதாவது துப்புர அரசாங்கம் தடையா இருக்கோ இல்லை எங்கட மக்கள் எப்படி இருக்கணும் தெரியல. உண்மையில பார்க்க கஷ்டமா இருக்கு. நல்லூர் முருகன் கோயிலை வந்து கையில வச்சு எவ்வளவோ செய்கிறாங்களோ அதுல வருமானம் கிடைக்குது. ஆனா அந்த வருமானத்துல இருந்து எடுத்து ஒரு இதை செய்துவோம்ன்ற ஒரு இது இல்லை, டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குவோம்னு இல்லை. இதுல பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருந்து ஒரு 10 அடி உயரத்துல, வீட்டு ஹோட்டல்ல இருந்து ஒரு 5 அடி உயரத்துல பெரிய ஒரு கோபிசம் அடிச்சு இதை பாதுகாக்கலாம். அவ்வளவுக்கு படிவா செய்யலாம். ஆனா செய்யறாங்க இல்லை, இன்னும் சரியல கைவிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா கோயில் மட்டும் சொந்தம் மட்டும் கொண்டு வர்றாங்க வருமானத்துக்காக. ஏதோ கையை விட்டுட்டு இருக்கிறாங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு குப்பியல் கூடங்களா அது எழுதிட்டு இருக்கு. ஆனா அடுத்த முறை நான் வந்தால் இதை இடத்தை என்னால் முடிஞ்ச துப்புர ஒண்ணுவேன். பாப்போம். நன்றி. இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். நான் இது வந்து என் யூடியூப்புக்காக போடுறேன். அதோட வந்து எங்கள்ட வரலாற்று சின்னம் ஒரு இது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குன்றதுக்காகவே இதை நான் பதிவு பண்றேன். தயவு செய்து இந்த வீடியோ லைக் பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அப்போ தான் போட முடியும். உண்மையிலே எனக்கு இது வந்து எங்களோட சொத்தண்ட முறையில் கஷ்டமா இருக்கு இந்த இடத்தை பார்க்க.